ஓம் நம சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம்ம கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று அரசியல் பதிவாக ஜோதிட ரீதியில் ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவருடைய ஜாதகத்தை நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். ஜாதக ரீதியில் நமக்கு கிடைத்த அவருடைய தகவல்களை நம்ம பரிமாறிக்கொள்கிறோம். இப்ப அண்ணாமலையுடைய ஜாதகம் 4/6/1984 அன்று பிறந்திருக்கார் அண்ணாமலை அவர்கள். அவருடைய ஜாதகத்தை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. சரி, நீங்களே நெட்டில் அடிச்சிங்கன்னா வரும். 4/6/1984 திங்கட்கிழமை மதியம் 11:55 12:10 பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு அந்த எஜ்ஜு நேரமே எடுத்துக்கிட்டோம். 12:10 நான் எடுத்துருக்கிறேன். வாக்கியப்படி கணிதம், அதன்படி ஆயிலி நட்சத்திரம், கடகராசி, புதன் திசை 15 வருஷம் 10 மாதம் 24 நாட்கள். இது அவர் பிறந்தப்ப அந்த ஆயிலை நட்சத்திரோட புதன் திசையோட இருப்பு. இப்ப இவருடைய ஜாதகப்படி சிம்ம லக்னம், துலாம் ராசியில் செவ்வாய் சனி மாந்தி, விருச்சகத்தில் கேது உச்சம், அடுத்து தனுசுல குரு ஆட்சி, அடுத்து மேசத்துல புதன். மேசத்துல புதன் பகை, ஏன்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகை இருக்குது. அடுத்து ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. அந்த சூரியன் பகை, சுக்கிரன் ஆட்சி, ராகு நீச்சம். அடுத்து கடகத்தில் சந்திரன். இவருடைய ஜாதகம் அந்த ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் அடங்கி இருந்தாலும் குருவும் புதன் மட்டும் வெளியிருக்கிறாங்க. இவருடைய ஜாதகத்தில் ஃபுல்லா முதல்ல யோகங்கள் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவர் ஜாதகத்தில் நல்ல யோகங்கள் இருக்கு. குரு ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, கேது உச்சம், சனி உச்சம். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தான். இதில் ஒரு ராஜாங்க பதவிக்கு வரக்கூடிய அமைப்புகள் தான். இருந்தாலும் இவர் ஜாதகோட பலன்களை நம்ம ஜாதக ரீதியாக சொல்கிறோம். இது உண்மையானது, உறுதியானது. இதை நீங்கள் குறித்து வச்சுங்க. இது ஒரு வாழ்க்கை, இதுதான் நடக்கும். இவருடைய ஜாதகப்படி என்னுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது விதி, மதி, கதி, துதி, பதி. விதி என்றால் லக்னம், மதி என்றால் சந்திரன், கதி என்றால் சூரியன், பதி என்றால் குரு, துதி என்றால் நட்சத்திரம். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வருவோம், விதிக்கு வருவோம். இவருடைய லக்னம் சிம்ம லக்னம், அம்சத்திலே சிம்ம லக்னம் தான். அப்ப சிம்ம லக்னத்தில் பிறந்தால் அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு வேலையிலும் ஜெயிக்க முடியாது, உறுதியாக. ஏனென்றால் சிம்ம லக்னத்தினோட அதிபதி சூரியன் 10 போயிருக்கார். யாரு கூட? சுக்கிரன் கூட, ராகு கூடயும் போயிருக்கார். அப்ப கண்டிப்பா அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அரசியல் அல்ல, தொழில் அல்ல, எதிலுமே இவர் கண்டிப்பா ஒரு நல்ல பிக்கப் ஆக முடியாது. அதுக்கு உதாரணம், இவர் படித்தது பிஇ மெக்கானிக். மெக்கானிக் வேலை பார்க்கல. அடுத்து எம்பிஏ படித்தார் லக்னோவில் போய். இந்த பிஇ மெக்கானிக் படித்தது கோயம்புத்தூர் பிஹெச்டி கல்லூரியில். அவர் மெக்கானிக் வேலை பார்க்கல. அடுத்து எம்பிஏ லக்னோவில் படித்தார். அவர் வியாபார சம்பந்தமான படித்தார், மேனேஜ்மெண்ட் சம்பந்தம் படித்தார். அதுக்கு அவர் போகல. சரியா? அடுத்து டெல்லியில் போய் ஐபிஎஸ் படித்தார், பாஸ் பண்ணார். கரெக்டாக 8 வருஷம் தான் வேலை பார்த்தார். ஐபிஎஸ் வேலை 8 வருஷம் தான் பார்த்தார், 10 வருஷம் கூட கிடையாது. 8 வருஷம் வேலை பார்த்தாரு, ராஜினாமா பண்ணிட்டார். அப்புறம் அரசியலுக்கு வந்தார், அப்புறம் விவசாயம் பண்ணார், அப்புறம் அரசியலுக்கு வந்தார். இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்போ இது வரைக்கும்
அவர் பிஇ மெக்கானிக் படித்து அதுக்கு வேலைக்கு போக முடியல, எம்பிஏ படித்து அதுக்கு வேலைக்கு போக முடியல, ஐபிஎஸ் படித்தார் அந்த வேலை நிரந்தரமாக இருக்க முடியல, அடுத்து விவசாயம் பார்த்தாரு அதுவும் நீடிக்கல, இப்போ அரசியல் 5வது வேலைக்கு வந்திருக்காரு. நல்ல யோசனை பண்ணி 5வது வேலைக்கு வந்திருக்காரு. இது எதிலையுமே அவர் ஜெயிக்க முடியாது என்பது உறுதி. ஏனென்றால் இவருடைய ஜாதகப்படி இப்போ நம்ம விதிக்கு வந்துடுவோம். விதி என்றால் லக்னம். லக்னாதிபதி சூரியன் 10ல் இருக்கார். லக்னாதிபதி வந்து பகை வீட்டில் இருந்தால் அவருக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அது ராகு கூட சேர்ந்திருக்காரு, தேவையற்ற பிரச்சனைலாம் வரும். சுக்கிரன் கூட சேர்ந்திருக்காரு, பெண்களால் பிரச்சனை வரும். இதெல்லாம் அவர் சந்திக்கணும். அப்ப இவருடைய ஜாதகப்படி லக்னாதிபதி 10ல் இருப்பாரு, குரு 5ல் இருப்பாரு. குரு வந்து சூரியனை பார்க்க மாட்டார். குரு சூரியனை பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல. அப்ப நம்ம சொல்லுவோம் லக்னம், விதி, சூரியன் கதி, சந்திரன் மதி, இந்த 3ம் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பில்லை. ஆனால் ஒரு விசேஷம் என்னன்னா லக்கணத்தை குரு பார்ப்பார். பதிங்கிற குரு லக்கணத்தை மட்டும் பார்ப்பார். லக்கணாதிபதியோ ராசியாதிபதியோ அவர் பார்க்கல. அப்ப இவருடைய ஜாதகம் சகலை தோஷம் உள்ள ஜாதகம். ஏன்னா குருவுக்கு சந்திரன் 8ல் இருக்கும், சூரியன் 6ல் இருக்கும். அப்ப கதியாகி சூரியன் 6லையும் மதியாகிய சந்திரன் 8லையும் இருக்கிறனால இவர் கற்ற கல்விக்கும் பார்க்கிற தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்காது. இவர் எப்பவுமே பிஇ வேலையோ, பிஇ மெக்கானிக் வேலையோ, எம்பிஏ படித்த வேலையோ அல்லது ஐபிஎஸ் வேலையோ இவர் நிரந்தரமாக பார்க்க முடியாது. ஒன்று. அடுத்து அரசியல் ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், இதுவும் நீடிக்காது. இதெல்லாம் எப்போ வரைக்கும் தெரியுங்களா? அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும். அப்போ குப்புசாமி கவுண்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் எதிலையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் எல்லாமே கற்றுக்கலாம். ஏன்னா ராகு 10ல் இருக்காரு, 4 தொழில் பார்க்கணும். இவர் 5 தொழில் பார்த்துட்டாரு. ராகு 4 இருந்தா பல தொழில் பார்ப்பான். ராகு 4 இருந்தாலும் சரி 10ல் இருந்தாலும் அவன் பல தொழில் பார்ப்பான். இவருக்கு வந்து 10ல் ராகு இருக்காரு, இவர் பல தொழில் பார்த்தாகணும். கூட சூரியன் இருக்காரு, அரசாங்க பதவியும் பார்த்தாகணும். சுக்கிரன் இருக்காரு, சுயதொழிலும் பார்த்தாகணும். ராகு இருக்காரு, எதையும் ஸ்ட்ராங்கா வைக்க மாட்டார். பார்த்தா பிரம்மாண்டமா தெரியும், ஆனா ஒண்ணுமே இருக்காது. முலாம்பழம் போல அண்ணாமலை. முலாம்பழம் இருக்கு, பார்க்க பெருசா இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. இது எப்ப வரைக்கும் தெரியுமா? அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும். அவங்க அப்பாவுக்கு பிறகுதான் அண்ணாமலை ஜெயிப்பார் ஜெயிப்பார் ஜெயிப்பார். இந்த 2024 பாராளுமன்ற எலெக்ஷன்ல உறுதியாக அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்க முடியாது, குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அப்பா இருக்கார். ஆனால் அவருக்கு எதிர்காலம் உண்டு. எப்ப லக்னாதிபதி திசை வரும் பொழுது, அது எப்ப வருது? அவருக்கு 42 வயசு 10 மாசம் 24 நாள் கரைச்சு வரும். அப்ப 42 வயசு 10 மாசம் 24 நாளைக்கு பிறகு சூரிய திசை வரும் பொழுது அரசியல் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது வரைக்கும் அவர் இருந்தா. அப்ப 42 வயசு 10 மாசம் 24 நாள் வரைக்கும் யாரையாவது சார்ந்து இருக்க முடியும். ஒருவேளை மத்தியில் மோடி அவர்கள் ஜெயித்தால் இவர் மந்திரி ஆகலாம். எம்பி ஆகவில்லை என்றாலும் அது வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்? அது ஒரு அடிமை வேலை தான். மோடிக்கு கீழே வேலை பார்க்கணும், இதுதான். அப்ப இவர் யாரும் ஒருத்தர் கீழே வேலை தான் பார்க்க முடியும். இவர் தனிச்சு செயல்படுறது இவங்க அப்பா இருக்க வரைக்கும் முடியாது, அல்லது சுக்கிரன் இருக்க வரைக்கும் முடியாது. ஏனென்றால் லக்னத்திற்கு சுக்கிரன் 3-10க்குரியவன். அந்த 3ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னா செவ்வாயும் சனியும் மாந்தி இருக்கிறாங்க. இவருடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகும். இவர் உழைப்பு பிரம்மாண்டமாக இருக்கும். ராகு 10ல் இருக்காரு, அபரிதமாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் 0. ஹீரோ ஆக முடியாது.
ஆனால் தெரிவார், எல்லாருக்கும் தெரிவார். ராகு தெரியப்படுத்துவார், ராகு பிரம்மாண்டப்படுத்துவார். ஆனால் 10ல் இருக்கார். அப்போ அவர் எங்கே போனாலும் பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் ஒன்றும் இருக்காது. எப்போ வரைக்கும்? அவங்க அப்பா இருக்க வரைக்கும். அதற்கு பிறகு கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் ஒரு ரவுண்டு அரசியலில் வந்தே தீர்வார் என்பது உறுதி. அப்போ 42 வயசு 10 மாதம் 24 நாளைக்கு பிறகு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பிரம்மாண்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி. குறித்து வச்சுக்கோங்க, சரியா? அப்போ என்னுடைய இந்த 30 வருட அனுபவத்தில் விதி, மதி, கதி, பதி, துதி என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது குரு சந்திரன் சஷ்டாசகம் பெறுவதாலும் சூரியன் சந்திரன் அது சஷ்டாசகம் தான். அதாவது சூரியனுக்கு 3ல் சந்திரன் இருக்கும். அதே மாதிரி குருவும் சூரியனும் சஷ்டாசகம் பெறுவதாலும் இவர் எந்த ஒரு வேலையிலையும் நிரந்தரமாகவோ நிலையாகவோ நீடிக்க முடியாது, புகழ் பெற முடியாது, பொதுமக்களிடம் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. ஆனால் நியமன பதவிக்கு வரலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி இவருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் கோவையில் கிடையாது. எல்லாம் பிரம்மாண்டம், பிரம்மாண்டம் தான். பார்க்க பெருசாக இருக்கும் மூலாம்பலம் மாதிரி அண்ணாமலை அவர்கள்னு சொன்னேன். பார்த்துக்குங்க, இது ஜாதக ரீதி. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஜாதகம் இதுதான். சரி, இப்போ அவருடைய வயசு வாரியா நம்ம ஒரு அலாசிடுவோம். அவர் பிறந்தது 4/6/1984. இப்போ அவருக்கு வயசு நம்ம எலெக்ஷன் நடந்த வரைக்கும் 19/4/2024 அன்றைய தேதியில் 39 வயசு 10 மாதம் 15 நாட்கள். இப்போ அவருக்கு நடக்கிறது சுக்கிர திசையில் புதன் புத்தி நடக்குது. நீங்க சுக்கிர திசையில் புதன் புத்தி அப்படிங்கிறதுனா சுக்கிரனுக்கு 12ல் புதன் இருக்காரு, மறைச்சிட்டார். அப்ப இந்த எலெக்ஷன் அவருக்கு கண்டிப்பா எம்பி பதவியை பெற்று தராது. நான் சொல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பதவி கிடைக்காது. ஒன்று. ரெண்டாவது, அவர் எத்தனையாவது இருக்கோ அதுதான் போகல. இந்த எம்பி எலெக்ஷன் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. அடுத்து சுக்கிர திசையில் புதன் புத்தி. அப்ப சுக்கிரனுக்கு 12ல் போயிட்டார் புதன். ஆனால் திசாநாதனுக்கு புத்திநாதன் 3, 6, 8, 12ல் மறைந்தால் அந்த புத்தி வேலை செய்யாது, அது நற்பலனை கொடுக்காது. அந்த அடிப்படையில் இவருக்கு சுக்கிர திசை புதன் புத்தி வேலை செய்யாது. ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு பாதகஸ்தானம் 9ஆம் இடம் மேசம், அதுல போய் புதன் உட்கார்ந்தார். இவர் அறிவாளி, புத்திசாலி, ஆனால் குழப்பவாதி. ஒரு ஸ்டெடியான மேல நிற்க மாட்டார். பேசிட்டு இல்லைம்பாரு, இல்லாத பேசுவார், நல்ல பொய் எல்லாம் அப்படியே உண்மை மாதிரி பேசுவார். ஏன்னா புதன் கிரிட்டிக்கலானவர். இவருக்கு லக்னத்துக்கு புதன் 2 குறையவர் 9 இருக்கார். திறமையா பேசுவார், ஆணவம் பேசுவார், அதிகாரமா பேசுவார். ஏன்னா லக்னாவதி 10ல் இருக்காரு, குரு புதனை பார்க்கிறார். அப்ப இவர் பேச்சு தீப்பிழம்பு மாதிரி. ஏன்னா மேசம், மேசம் என்ன? நெருப்பு ராசி. நெருப்புடா, நெருங்குடா, அண்ணா மலைடா அப்படிம்பார். ஆனால் அந்த நெருப்பை தண்ணீர் ஊற்றி அணைக்க முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து இதனால இவர் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு வர முடியாது. 2 காரணங்கள். ஒன்று, விதி மதி கதி அடிப்படையில் இவருக்கு சிறப்பில்லை. அதே மாதிரி திசாநாதனுக்கு புத்திநாதன் 12ல் மறைஞ்சனால ஜெயிக்க முடியாது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஜாதகத்திலும் குருவுக்கு சந்திரன் 6, 8, 12ல் மறையக்கூடாது. அப்ப சந்திரன் குரு 6, 8, 12ல் இருந்தால் அவர்கள் நினைத்தது நடக்காது, நடக்காது, நடக்காது.
அப்போ இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் அண்ணாமலை அவர்கள் ஜாதக ரீதியாக கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. ஆனால் அவருடைய வயசு ஒரு 42க்கு பிறகு அவர் சூரிய திசை வரும் பொழுது 42 வயசு 10 மாதம் 24 நாளைக்கு பிறகு சூரிய திசை வரும் பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் அரசியலில் உண்டு என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஜாதக ரீதியான பதிவு. எந்த ஒரு இதையும் நான் சொல்லலை, ரீசெண்டாக நான் பேசிட்டேன். பாருங்க, இப்போ இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்கள் இஷ்டம். ஆனால் ஜாதக ரீதியான பலன்கள் கண்டிப்பாக மாறாது. எந்த ஒரு ஜாதகம் சஷ்டாசகம் பெற்றுவிட்டால் அவர்கள் தாயோ தந்தையோ இருக்கும் பொழுது பெரிய புகழ் ஏனிக்கு வர முடியாது. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அப்பாவும் இருக்கிறாங்க, அம்மாவும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் இருக்க வரைக்கும் பெரிய பதவிக்கு வர மக்களால் தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பதவிக்கு வர முடியாது. நன்றி, வணக்கம்.